இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், யாருக்கு வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்ப பாக்கணும், அதுல இருந்து நம்ம செக் பண்ணிப்போம். சரியா? இதுல 2 பேத்துல யாரு ரொம்ப சேட்டை? ஏன்? ஏன்னா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு அவன் தான் பண்ணான்னு மாட்டி விடுவேன். அது வரைக்கும் நான் சேட்டை தான். ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான், யோசிப்பான். நான் யோசிக்காம பண்ணிடுவேன். ப்ரொஃபஷனலிசத்தையே ஜாலியா பண்ணுவான். ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைப்பேன். பட் அவன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரவிந்த் நான் பண்ண சேட்டையிலேயே அழிச்சாட்டியம்னா என்ன சேட்டை உங்களுக்கு? அழிச்சாட்டியம்னா இப்போ வரைக்கும் நான் பண்றது கரெக்ட் தான் என்ன நம்புன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது அழிச்சாட்டியமா இருக்குது. இல்லடா தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான். இப்போ ஏதாவது ரொம்ப சீரியஸான இடம் இருக்கும்னா, அதாவது இப்போ இந்த சேட்டை பண்றவங்களாம் நம்ம ஏதாவது ஒரு சீரியஸா வேலை பார்த்துட்டு இருப்போம். இப்போ நானே பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி அப்படியே உங்களுக்கு மூக்கு மேல கோவம் வரும். ஆனா அப்ப இங்க இன்னும் பண்ண முடியாதுன்னு வந்திருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் டீம் வச்சு நம்ம வேலை பார்க்குறோம். அதாவது நமக்கான பிசினஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ யூடியூப்னா அது ஒரு பிசினஸ்னா அதுக்கு ஒரு டீம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதே ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது அது ஒரு பெரிய பிசினஸ். அங்க நீ யூடியூப்ல ஜாலியா வீடியோ போடுறீங்கன்னு மக்கள் சொல்லும் போது ஆமா ஜாலியா போடுறோம்லாம். இங்க நீ ஜாலியா பண்றவே ரியாலிட்டி ஷோல வந்துட்டு ஜாலியா பசங்க வேலை பார்த்து போற மாட்டாங்க, நம்ம திட்டிட்டு இருக்கோம் இப்படி பண்ணுன்னு சொல்லும் போதே அதான் நம்ம சில டீம் போலாமா அப்புறம் சொல்லிட்டு நான் ஒரு சீரியஸா ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கிறேன்னா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா பண்ணுவோம். அது எனக்கு வந்து உண்மையிலே பிடிக்காம இருக்கலாம். பட் ஒரு ஒர்க்கர்னும் போது நீ ப்ரொஃபஷனலமா அவங்க திட்டுறது கூட உனக்கு உரிமை கிடையாது. சொல்லி கொடுக்குறியா, சொல்லி கொடுக்கறத கேஷுவலாவும் சொல்லி கொடுக்கலாங்கிறத அவன் பண்ணுவான். ஸோ அந்த விஷயத்துல நான் சீரியஸா நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவன் சீரியஸா அதை கொண்டு போனதே கிடையாது. அதுதான் எனக்கு வந்துட்டு அது நான் ஆக்சுவலி அதை ப்ளஸ்ஸா தான் பாக்குறேன். ஆனா அந்த பசங்க வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவன் சொல்றதான் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டும் இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம். மத்தள மாதிரி தான் அந்த பசங்க ஒருத்தன் அடிப்பான், ஒருத்தன் அப்புறம் அவனுக்காக வேலை செஞ்சிரு. ஒரு குட் காப் பேட் காப் அப்பா அம்மாத்துல ஒரு. ரெண்டாவது, இப்போ உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒரு நாள் மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயுமே அரவிந்த் நான் ரொம்ப சேட்டையா இருக்காங்கல்ல, ஒரு நாள் நீங்க சேட்டையா மாறணும் அப்படின்னா நீங்க மாத்திக்குவீங்களா? உங்களோட குணாதிசயங்களை மட்டும். ஒரு நாள் வேண்டாம், எனக்கு ஒரு half an hour நான் அரவிந்தா மாறினா அந்த அருணை வச்சு செய்வேன். எனக்கு வந்து இது இப்பயே பாக்கணும்னு ஆசை. இப்பயே வந்து நீங்க மாத்திக்கணும். சரியா? வாழ்க்கை இது என்ன பண்ற எனக்கு உண்மை புரியல. வயசு ஒண்ணு சொல்லுதுன்னா உடனே மண்டே ஆட்டிடுவியா? ஐயோ இப்ப நீ பிரியா ஒண்ணு பண்ணுதுன்னா நீ உடனே எல்லாமே நீ நான் அருண், இப்ப நீ அரவிந்த். ஆமா, நீங்க வந்து அரவிந்த், இவர் வந்து அருண். அப்படியே மாத்திக்கலாம். கேளு நல்லா இருந்துச்சு. நான் அருண், நான் இப்ப அருண். இல்ல எனக்கு புரியல, பிரியாவோட உனக்கு என்னதான் பிரச்சனை? அருண் தான்டா நீ. பிரியா சொல்றது என்னைக்குமே ஒரு வேலிடா இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ அண்ணு. ஓகேவா? நான் புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் நான் மரமண்டா இருந்தேன், இப்ப நீ அட்டு சொல்லிட்டு இல்லடா, நான் புரிஞ்சுக்கிறேன். பிரியா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, நான் பண்றது எப்பவுமே கரெக்டா இருக்காது. எனக்கு ஒண்ணு தப்புன்னு சொன்னா என் மூஞ்சுக்கு நேரம் வந்து சொல்லு, பயப்படாத. ஆனா நீ உனக்கு தெரியாம நீ தப்பு பண்றடா, நீ நல்ல மனசு உனக்கு இருக்கு. இல்ல எனக்கே தெரியும்டா அண்ணு, நீ ரொம்ப பெஸ்ட், நீ பண்றத கரெக்ட், நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு புரியுது. இனிமே அட்டு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லா டிசிஷன்ஸும் நீயே அட்டு. அப்புறம் வந்து நான் உன்னை அடிக்க மாட்டேன், நான் வந்து கோவப்பட மாட்டேன், நீ எது சொன்னாலும் நான் ஊம் போட்டுப்பேன். அண்ட் வந்து பிரியாவும் வைஷுவும் நானும் இனிமே நீ என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். சத்தியமா கிளி ஒண்ணும் கிட்டிய மாட்டீங்க, எந்த கிளி எங்க போனாலும் நீ அதை மாறவே மாட்டீங்க, பிரச்சனை கிடையாது லைஃப்ல. சரி ஓகே, வாக்குமூலம் நிறைய மக்கள், இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம இதுல வந்து என்ன சொல்றது, உண்மையிலே நீ இருக்கிற மாதிரி அரவிந்தா அருணால ஈஸியா இருந்துட முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது ஈஸி. பட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எத்திக்கலா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பியூர் சோலா அருணா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு half an hour கிடையாது, 2 minutes கூட அருண் மாதிரி என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் வந்து பியூரஸ்ட் ஒரு சோல். வெரி குட். அது இது நான் இந்த கேட்கும் போது என்ன எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா நிறைய பேத்துக்கு பார்க்கும் போது யார் அருண் யார் அரவிந்த் அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அந்த என்னதான் உடல் 2 உயிர் ஒன்னா இருந்தாலும் அந்த ஒரு மைன்யூட் டிஃபரன்சஸ்ல நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா அதை பண்ணி காமிச்சிங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு நிலனும் நவிலும் பேசிக்கிட்டா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்துச்சு. அவங்க அந்த 2 குழந்தைங்களும் எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரிதான் ரொம்ப அழகா பண்ணீங்க. 3வது கேள்வி என்ன அப்படின்னா, இதுல யாரு முதல்ல வம்பு இழுத்துட்டு வர ஆளு? எங்க போனாலும் இது வம்பு இழுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றது. சரி, நீதிக்காக போராடுறது அருண். இங்க ஒரு வம்பு இழுக்கிறது வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா தைரியமா கேட்பான். நான் வந்து அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அவங்க நாளைக்கு நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப யோசிப்பேன். கொஞ்சம் வந்து ஒரு லைட்டா சுயநலமா தான் நான் இருப்பேன், இது நமக்கு தேவையான. பட் அங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதுக்கு யாரும் குரல் கொடுக்கலன்னா அவன் கண்டிப்பா குரல் கொடுப்பான்.
ஆனா வம்பு இருக்கிறது ஆப்வியஸ்லி குறும்பு தான். கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவோம்ல, சும்மா போனா அங்க சும்மா இருக்கிறல அங்க போய் ஏதாவது என்ன சண்டைக்கு வரியா எல்லார்கிட்டையும் அந்த ஒரு விஷயத்த பண்றது நான் தான். ஏன்னா அதான் நம்மளோட சேட்டை பிடிச்ச பையன்டா அப்படிங்கும் போது நமக்கு அது தானாவே வந்துடும். நம்ம குறும்பு பண்றோம்னு தெரியாம ரத்துல இருக்கு, நம்ம ஃபன் தான் பண்ணுவோம். நம்ம ஜாலியா பண்ணது பிரச்சனையாயிடும். அப்ப போய் தான் சொல்லிட்டு விளையாட்டு தண்டா பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரியாணி கூட ஏதாவது கொம்பு பண்ணி குறும்பு அதாவது நம்ம ஜாலியா 10 டைலாக் பேசுவோம், 9 டைலாக் ரசிச்சா வா சூப்பர்வாங்க. திடீர்னு ஒரு டைலாக் ஹர்ட் ஆயிடுச்சு, ஏன் இப்ப இப்படி பேசுன அப்படின்னா நேத்து வரைக்கும் சிரிச்ச இன்னைக்கு அதே டைலாக் முறைக்கிறேன்னு. அப்ப வந்து அருணனை வந்து உங்களை காப்பாத்துவாரா இல்ல உனக்கு ஏன்டா இப்படி பண்ண? 9 டைலாக்குமே போடாத, நீ எப்ப வேணாலும் கண்ணி வெடி வெடிக்கும்டா, பார்த்து இருந்துக்கோடா, பதுசா நடந்துக்கோடான்னு சொன்னா கேட்கவே மாட்டான். இல்ல அவர் பிரச்சனை இழுத்துட்டாரு, வம்புல மாட்டிக்கிட்டாரு, அப்ப நீங்க அவரை காப்பாத்துவீங்க? காப்பாத்த மாட்டான் இல்ல, அவன் வந்து அவன நடுப்புற நின்னு ஊர்ல வந்து குளிர் காவீங்களா? இல்ல குளிர் அப்படி கிடையாது, நான் தான். இவனுக்கும் வயசுக்கு சண்டைனா கூட அப்படின்னு. பட் அருண் வந்து எப்படின்னா விட்டு கொடுக்கவே மாட்டான், பிரியாவையும் என்னையும் விட்டே கொடுக்க மாட்டான். நீ அந்த 4 டைலாக்கு வந்து நீ பண்ணது தப்புனா அவன் சொன்னது கரெக்ட், அந்த மிச்சம் 5 நீ சொன்னது தப்புடா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீதிடா நேர்மடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பக்காவான ஒரு சென்டர் முடிச்சு கொடுத்துருவான். ஆனா எப்பவுமே முடிச்சுட்டு சொல்லுவான், தயவு செஞ்சு இதே மாதிரி பிரச்சனையை இன்னொரு அடி பண்ணாத, எனக்கு எல்லா டைமும் வர முடியாது. பட் அடுத்த வாட்டியும் அதே மாதிரி தான் பிரச்சனை நான் பண்ணுவேன். ஐயோ, ஆனா அது ஒரு ஃபன்னு தான். இப்போ 2 பேரும் ஒரு தனி தீவுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் மாட்டிக்கிட்டீங்க, 2 பேர் மட்டும்தான். இதுல யாரு ரொம்ப நாள் உயிர் வாழ்வா? 2 பேரும் தான். ஏன்னா வந்து மோஸ்ட் லைக்லி டு சர்வைவ். இல்ல அவன் இல்ல எனக்கு ஒண்ணுன்னா அவன் உடனே ஐயோ அட்டு இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே எனக்கானது அவன் பண்ணி நான் ஒன்னோடு ஓரத்துக்கு ட்ரை பண்ணி மாட்டி கடை நீ நிம்மதியா ஐலண்ட்ல உனக்குன்னு ஒரு புது வீடு அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வாழ்க்கையை உருவாக்கிப்பேன். நான் அப்பயும் என்ன சொன்னேன்னா, என்னை விட்டுட்டு ஓடாதடா அருணு அப்படின்னு தருமாறி என்ன எப்பவுமே வந்து நீ பண்றதா கரெக்டு நம்ப வைக்கிற. நான் வந்து சொல்லுவேன், நம்ம கடல் நீந்தி போயிடலாம், கடைசி வரைக்கும் நீயும் வராம என்னையும் உள்ள முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு நீந்தி எவ்வளவு நீ கஷ்டப்பட்டு நீந்தினாலும் இந்த முதல்ல அந்த முதல்ல வந்துருமே. ஆனா இவன் குதிச்சிருவான். இங்க நான் யானை கிட்ட மிதி வாங்கி சாவறதுக்கு அட்லீஸ்ட் அந்த முதல்ல கூட 2 பேராச்சும் போறாலுமே நானும் அவங்க கூட குதிச்சிருவேன். யார் முதல்ல வந்து டெசிஷன் எடுப்பா, இது ஓகே இது ஒரு பிரச்சனையில இருக்கும்பா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு? அது நடக்காது. முதல் டிசிஷன் அவன் தான் எடுப்பான். அதை விட பெஸ்டா இருக்குனாச்சும் பெட்டர்மெண்ட் யோசிக்க பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு 2 மார்க் இவன் கூட எல்லா எக்ஸாம்லயும் நான் அதிகமா வாங்கினதுனால நான் தான் பெஸ்ட்னு எனக்கு நானே நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து அது எப்படி 85 87 கிடையாது, இவன் 33 எடுத்து ஃபெயில் ஆயிருப்பான், நான் 34 எடுத்து ஃபெயில் ஆயிருப்பான். அப்படிதான் இருக்கும். ஸோ எப்பவுமே தைரியமான முடிவுகளை அவன் எடுப்பான். அண்ட் உயிர் வாழ்றது அப்படின்னா இவன் இல்லாம நான் அங்க இருந்து ஒன்னும் கிரிக்க போறது கிடையாது. அதனால வந்து சுபாஷே மாதிரிதான் உள்ள இறங்கி ஒண்ணு தூக்கிட்டு மேல வரணும். என்னோட அடுத்த கேள்வி இதே மாதிரிதான், யாரு முதல்ல விட்டு கொடுப்பா அப்படின்றத அடுத்த கேள்வி. எல்லாத்துக்கும் அவன் தான் விட்டு கொடுப்பான். எதுனாலும் இப்ப இது வேணும்டா என்ன அடம் இப்படி வேணும்னு சொன்னா சரி சரி ஓகே அடிச்சுக்காத நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பயங்கரம் சொன்ன பியூரஸ்ட் சொல். அப்ப இப்ப இந்த சட்டையிலே வச்சுப்போமே, இது வந்து 2 கலர் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த கலர் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்க இன்டர்வியூல நாங்க வந்து தனித்துவமா தெரியணும்ன்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வேற வேற கலர்ல போடுவோம். எப்பயாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டர்வியூ இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கயாவது வெளிய போறோம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ஒண்ணு வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு இது பிடிச்சிரும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்ப வந்து நான் அன்னைக்கு உங்களோட வைஃப்க்குலாம் கிஃப்ட் வாங்கும் போது இதை ஒரு சின்னது நோட் பண்ணேன், பிடிச்சது அப்படின்னோனையும் 2 பேர்த்துக்கும் ஒன்னேதான் பிடிச்சிருக்கும், ஆனா டக்குன்னு வந்து விட்டு கொடுத்துரும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஏன் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? விட்டு கொடுக்க தாண்டி நான் அதான் சொன்னேன், மேபி வந்து சில டைம் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து சேம் கலர்ஸ் இருக்கும், சைஸ் வந்து மீடியம் எல்லாம் இருக்கும். இப்போ எங்களோட சைஸ் வந்து மீடியம் அப்படின்னு சொன்னா நான் அந்த மீடியம் வச்சுக்குவேன், ஏய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்னு எல் கொடுப்பேன், ஓகேன்றான். ஆனா எல் போடும் போது மேபி இந்த இடத்துல இப்படி இறங்கி இருக்கும் இருப்பணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா ஸ்டேஜ்லையும் நான் தானே பேசுறேன், நான் தானே முன்னாடி இருக்கேன், நீ பின்னாடி வந்தா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சா ஸ்டேஜ்லயும் பேசவும் முடியும், முன்னாடியும் வர முடியும், அந்த மீடியம் எடுக்கவும் முடியும். ஆனா அவன் ஒத்துக்குவான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் நம்ம கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டான், அவனுக்கு எதுவும் தெரியலையான்னு நான் நினைச்சேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் எனக்காக அதை பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு வாங்கினா 2 பேரும் ஒன்னா வாங்கணும், இல்லையா ரொம்பவே பிடிச்சிருந்து ஒண்ணுதான் இருக்குனாலும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம். ஸோ அதுதான். ஸோ அதனால வந்து இப்போ இந்த கலர் பிடிச்சிருக்கு அந்த கலர் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு எனக்கும் அது பிடிச்சிருக்குன்னா நான் ஆசைப்பட்டா கேட்டா அவன் கொடுத்துருவான். பட் ஒன்று இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது, ஒன்று இருந்தால் அது 2த்தையும் எடுத்துக்கிறான். பட் இன்னைக்கு வந்து இப்போ நான் ரேண்டம்லி இதை நான் எடுத்து போட்டேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
அவன் உடனே அதை போட்டுட்டான். எனக்கு அதை கொடுணும், இது வரைக்கும் எனக்கு அதை கொடுறான்னு அவன் கேட்டதே கிடையாது. அது எனக்கு இப்பதான் யோசிக்கிறான். அவன் எனக்கு ஒன்று இதை கூட நான் வச்சுக்கிறேன், அவன் கேட்டதே கிடையாது. சூப்பர்ல. அது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க சொல்லும் போது எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஃபாரின்ல இருந்து வரும்போது ஒருத்தவங்க வந்து 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சொந்தக்காரங்க ஒருத்தங்க. இப்ப நாமளா இருந்திருந்தா, நீங்க இருந்தா என்ன பண்ணிருந்திருப்பீங்க? நம்மளுக்கு என்ன வாட்ச் பிடிக்குதோ அதை பதக்கன்னு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கே இந்த அத்தை வாங்கிட்டு வந்தாங்க உனக்கு ஒரு வாட்ச்னு. அவங்க ரொம்ப அழகா ஒரு ஜெஸ்டர் பண்ணாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி 2 வாட்ச் வந்திருக்கு, உனக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு வந்து அப்போதைக்கு வந்து அது தெரியல, எனக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்துட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திரும்பி யோசிக்கும் போதுதான் தெரியுது அவங்க எவ்வளவு அன்பா என்கிட்ட இருந்திருக்காங்க. இப்ப லவ் அப்படின்றது நம்ம படத்துல பாக்குற மாதிரியோ இல்ல, இது ஒரு ரொம்ப சின்ன ஜெஸ்டர். ஒருத்தங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற போது அதை அவங்களுக்கு பண்றோம், அதுல ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்களும் எடுத்துக்கிட்டே எல்லாமே உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் திருப்பி ஒரு நாள் அவனுக்கு அது லைட்டா அது இறங்கி இருக்கு, ஆனா அவன் எனக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான்றத புரிஞ்சு நீங்க இது 2 பத்தியும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 அழகா இருக்குன்னா. ஆனா எனக்கு கடைசி ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ரொம்ப வியர்டா யாரையாவது ரொம்ப அப்படியே அவங்கள ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம், அது மெயினா உங்க வைஃப் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ஜாலியா இருக்கும். நாங்க வைஃப் கிட்ட பண்றது எல்லாமே நாங்க பிளான் பண்ணி தான் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து 2 பேரா சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஈஸியா அவங்களும் கண்டுபிடிச்சிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ பிளான் பண்ணி ஒரு விஷயம் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல ஆனைக்கட்டி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தான். ஆனைக்கட்டி ஒரு டூர் போனோம். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் வரும். அப்பதான் எங்க கூட அவங்க நாங்க போற இடங்களுக்கு வர ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி ஈவெண்ட்ஸ் வர மாட்டாங்க. பட் ஆனைக்கட்டி வந்து நம்ம ஃபேமிலியா எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து 2 பேருக்குமே கம்ஃபர்டபுளே கிடையாது. அந்த ஹில் டாப், குழந்தைங்க ரொம்ப குட்டி, இவங்க ரொம்ப குழந்தைங்களோட கன்சர்னா இருப்பாங்க. எவ்வளோ ஒரு மட்டமான பொய்லாம் சொல்லணுமோ, எவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்றது வியர்டான ஒரு ரீசன்ஸ்லாம் கொடுக்கணுமோ, காலில் விழுறாத குறையா கெஞ்சி கூத்தாடி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஆனைக்கட்டி வந்துட்டோம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ண பிளான் சந்தோஷமா முடியணும் இல்லையா? எக்கச்சக்க சண்டை, நாங்க சொன்ன எல்லா பொய்யும் வெளில வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒண்ணு முடிவு பண்ணோம், இவங்களை ஏமாத்தி நம்ம சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது, அதுக்கு உண்மையா இருந்து நம்ம வந்து பண்ணிக்கலான்னு. பட் நாங்க பண்ண நிறைய பிராங்க்ஸ், நிறைய இது வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. நாங்க அவ்வளோ ஒரு நாங்க ஆசைப்பட்டு படம் எதுவுமே எங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆனது அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஒர்த்தும் இல்ல. நாங்க அந்த அளவுக்கு நாங்க ஒரு குவாலிஃபைடு கேடி குட்டிஸா இல்லை. அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும். பட் ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நாங்க நினைக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு அடிமட்டத்துல இறங்கி வந்து வீடெல்லாம் பிளான் பண்ணுமோ பண்ணிருக்கோம். அதெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க வைஃபை ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நடக்கிறது இல்லை. நீதி நேர்மை அருண் அரவிந்த். சோ மனைவிமார்கள் கிட்ட நீங்க பொய் சொல்லலாம், ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்நாள் முழுவதும் அந்த பொய்யா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நாள் நீங்க அந்த ஒரு பொய்க்கு மாட்டும் போது அதுக்கு முன்னாடி சொன்ன 100ஐயும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பெட்டர் உண்மையை சொல்லிடுங்க. அந்த ஆமா, முக்கியமா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரிய சிஐடி ஆபீசர் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை வர வச்சிருவாங்க. அவங்கள நம்பி நம்ம பொய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு உண்மையை சொல்லி நம்ம வந்து சரண்டர் ஆயிடும். ஓகே.